உறுதிமொழி எங்கள் நாட்டிற்கு உண்மையாக உழைப்போம் என்று உறுதியளிக்கிறோம். திரு கரு கருப்பையா டாக்டர் அவங்க சித்த மருத்துவ டாக்டர் திரு கரு கருப்பையா அவர்கள் இப்ப நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அவரோட தாராளமா கைதுட்டுங்க. கைதுட்டாதான் பேசுவார். ஊருக்கு பேச போயிருங்க. யாருமே கை தட்டல. கை தட்டியும் பரவாயில்ல. எதுக்கு முதுகுல தட்டுங்கட்டேன். ஆமா, கை தட்டியும் பரவாயில்ல. எதுக்கு முதுகுல தட்டுங்கட்டேன். முதுகுல தட்டுங்கட்டேன். நீ பேசி முடிச்சு கீழே இறங்கி வர்றேன். ஒரு வயசானவர் முறைச்சிட்டு வயசானவங்க முறைச்சிட்டு போச்சு. போதும் வயசானவங்க முறைச்சிட்டு போச்சு. இளவே செம்ம சிரிச்சுக்கிட்டு போச்சு. என்னன்னு கேட்டேன். விழா கமிட்டியால கூப்பிட்டு ஐயா டாக்டர் ஐயா மாதிரி சண்முகம் ஐயா மாதிரி கூப்பிட்டு கேட்டேன். ஐயா என்ன சொன்னா தெரியுமா? நீ கை தட்டியும் பரவாயில்ல, எதுக்கு இருக்க முதுகுல தட்டுங்கட்ட. முன்னால இருந்தாலும் மாமியா மாதிரி, பின்னாலதான் மருமக்க மாதிரி தட்டி தட்டிட்டான்ட்டாரு. அப்படிப்பட்ட விழா இன்னைக்கு என்ன எத்தனை சுதந்திர தினம்? 80வது சுதந்திர தினம். அதாவது நம்ம காந்தியை பார்த்தது இல்ல, நேருவை பார்த்தது இல்ல. இன்னைக்கு அவங்களை போல இருக்கக்கூடிய இவர்களையும் பாக்குறோம். இவங்களெல்லாம் பாக்குறோம். என்னங்க, காந்தியாகவும் நேருவாகவும் சுதந்திர தேவியாகவும் அம்மா வேலு நாச்சியாராகவும் வேலு நாச்சியார்களாகவும் இவங்களெல்லாம் நம்ம பாக்குறோம். கரெக்ட் தானே? அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அம்மா அம்மா சொல்லுவாங்க. அது மாதிரி மூத்தோர் சொல்லும் முற்றிய நெல்லிக்கனிய முன்னே கசக்க பின்ன இன்னைக்கு என்னைக்குமே வயசானவர்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 புத்தகத்தை வாங்கி நீ வீட்டுல அடுக்கிறதுக்கு வயசான ஒரு வீட்டுல இருந்தா சமம். அன்னைக்கு சிசிடிவி கேமரா யாரு? அப்பத்தா தாக்க. என்னை அம்மா வளர்க்கல, எங்க அப்பத்தா வளர்த்துச்சு. அதான் கண்டவராயம்பேட்டில் பிறந்தவங்களுக்கு, கண்டரமாணிக்கத்தில் வாக்கப்பட்டவங்களுக்கு மடப்புற வழக்கில் எங்க அப்பா கோயில் இருக்காரு. தெற்குமுக விசாலாட்சி கரு கருப்பையா பட்டிமன் அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இங்க வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு வந்து அழகா உணவு கொடுத்தாங்க. ஐயா வாத்தியார் ஐயா டாக்டர் ஐயா செஞ்சையில பெரிய மருத்துவமனை MS படிச்சவங்க. இவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். கரெக்ட் தானே? ஏன்னா என்னைக்குமே நாங்க சீனியர்ஸ் மெடிக்கல் துறையில இருக்கவங்க சீனியர்ஸ் ரொம்ப மதிப்போம். ஏன்னா எல்லாருக்கும் ஐம் நாட் டாக்டர்ஸ், ஐம் பிராக்டிசர்ஸ். இங்க பிராக்டிசர்ஸ். அப்ப இங்க என்ன டவுட்டா யார்ட்ட கேட்போம்? சார் டவுட்டா இருக்கு சார், சொல்லிக் கொடுங்க சார். அப்ப இங்க வாப்பா இப்படி பண்ணணுப்பா இப்படி பண்ணணுப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. மேடம் பேர் மேடம் சோபியா மேம். அப்ப இவங்களை போல ஆளுகிட்ட நம்ம ஆலோசனை பெற்றுக்கிறோம். இப்ப என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எதுக்கு நிற்கிறாள் நம்மளோட அறிவாளி நினைச்சு பேசணும். கரெக்ட் தானே? இன்னைக்குமே வந்து ஃபில்ஃபில் ஆக முடியாது. ஆன்மீக ஜோதிட மருத்துவம் படிச்சிருக்கோம், அதெல்லாம் கடல் தெரிஞ்ச ஒரு துளி. அப்படிப்பட்ட இடத்துல ஐயா ஐயா புதுக்குறிச்சி நம்மளை செந்தில்நாதன் ஐயா இன்னைக்கு உணவு அளிச்சாங்க. இவங்களுடைய அப்பாவை பத்தி சொல்லணும், பெரிய விஷயம். அதாவது நம்ம அப்துல் கலாமை தெரியும். அப்துல் கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மேடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது சரிஞ்சு எனக்கு தவறுனாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போலதான் இவருடைய அப்பா நாகநாதன் MBA, அவங்க முன்னாள் கூட்டுறவுத்துறையில இருந்திருக்காங்க, அவங்க தலைவராக இருந்திருக்காங்க. அப்போ இவங்க நம்ம புதுக்குறிச்சியில ஒரு கோயில் எதிர்த்தாப்புல ஒரு சிவன் கோயில் பக்கத்துல, அந்த கோயிலில் பாத்தீங்கன்னா கருடாவில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், ஒரு உலகத்துல சிறப்பான கோயில். அந்த கோயிலில் பார்த்து சிவன் கோயில் கருடாவில் இருப்பார். அந்த கோயில் பக்கத்துல ஸ்கூல்ல கொடி ஏற்றிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அரசு பள்ளியில. அடியவன் அரசு பள்ளியில படிச்ச மாணவன். என்ன ஆகி போச்சுன்னா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே இறைவனாயிட்டார். இது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? சுதந்திர தினத்து அன்னைக்கு. அப்படிப்பட்ட சிறப்புக்கு எல்லாரும் ஒரு அவருக்கு கரவம் செலுப்பிருங்க. இவ்வளவு நேரம் பேசுவது வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.